ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் பொரியல் சாம்பார். கோவக்காய் பொரியல் எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இது நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்காருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னாக்கா இது நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டியதில்லை. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ இந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு. இது சூப்பரான ஒரு வறுவல், கோவக்காய் வறுவல். இது சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இதில் எந்த ஒரு பொருள் வெங்காயம் கூட தேவையில்லை. இது வேக வச்சிடணும். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுட்டாக்கா சீக்கிரம் வெந்துடும். இது கோவக்காய் பொரியல். பக்கத்தில் சாப்பாடு ஆகினுக்குது. இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். சாம்பாருக்கு பாருங்கள், குக்கரில் பருப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இது மேலே தக்காளி 3 தக்காளி போட்டு வச்சுருக்கிறேன். இது மூடிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குக்கரில் பருப்பு போட்டிருக்கிறேன். இது ஒரு கிளாஸ் தண்ணி பருப்பு போட்டுக்கிறேன், சின்ன கிளாஸில். இது தக்காளி 3 போட்டுக்கிறேன். இப்போ இது புளி தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன் பருப்பு. இப்போ இதில் வெங்காயம் அரைச்சி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு குக்கரில் வச்சுடுவேன். இது வேகணும். இதில் நம்ம பருப்பில் புளியை கரைச்சி ஊற்றுறது, தக்காளி போடுறது எல்லாம் ஒரே குக்கரில் எல்லாம் போட்டால் வேவாது. ஏதோ சில குக்கரில் வெந்தால் வேகலாம், ஆனால் பல குக்கருங்களில் வேகவே வேகாது. புளியை ஊற்றின பிறகு பருப்பு வேகாது. தக்காளி எல்லாம் புளிப்பு பொருள் உழுவும் போது வேகிறது கஷ்டம். பருப்பு கல்லாக இருக்கும், அப்படியே இருக்கும். இதனால் இப்போ நம்ம தக்காளி தனியாக இப்படி ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு இதில் வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி இதில் போட்டுடணும். போட்டுட்டு இதை நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். வச்சுட்ட பிறகு சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வெங்காயம் இதை நம்ம கட் பண்ணி பருப்பில் போட்டுவிடுவேன். ஆனால் பருப்பில் நான் போடாமல் தக்காளி மேலே வச்சுடுவேன் இந்த வெங்காயத்தை. ஏன்னு சொன்னாக்கா, எங்கள் வீட்டில் குட்டி நாய் இருக்குது, அதுக்கு வெங்காயம் போடக்கூடாது. பருப்பு சாப்பாடு போடுவதுக்கு அந்த டைமில், அதனால் வெங்காயம் போடக்கூடாது. சீச்சி நாய் இருக்குது. அதனால் நான் வெங்காயத்தை பருப்பில் போடுறதை நிறுத்திட்டேன். எப்போ எங்கள் வீட்டில் இந்த நாய்க்குட்டி வந்துச்சோ, அதுக்கு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு இருக்குது. சீச்சி நாய்க்கு போடக்கூடாது. அதனால் நான் என்ன செய்தேன், இப்போ இந்த வெங்காயத்தை பருப்பு மேலே பருப்பில் போடாமல் தக்காளியில் போட்டுடுவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இதில் தக்காளி போட்டோம் இல்லையா, இதில் பருப்புக்குது அடியில். இது தக்காளி வெங்காயம் போட்டு வச்சுருக்கிறேன் மேலே. இதில் கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இது க்ளீனாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுவிடுவேன். இப்படி போட்டு வச்சுட்டு இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுவேன். மூடிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டினேன் கோவக்காய் பொரியல் பண்ணது. அது சிம்பிளாக, இதில் வெங்காயம் கூட தேவையில்லை. குக்கரில் 2 விசில் வேக வச்சு இது கோவக்காய் பொரியல் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் சமையல், மிடில் கிளாஸ்காரங்க பண்ணுறதுக்கு. எல்லாம் இதான் வேணும் அதான் வேணும்னு ஆகாது. ஒரு டைமில் இருக்காது. நம்ம எப்படி பண்ணி டேஸ்டியாக சாப்பிட்ணுன்றது தான் இருக்கும். இது கோவக்காய் பொரியல். பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறேன். அது தெரியுதா, பருப்பு கடைஞ்சி வச்சுருக்குது. இதுக்கு புளி ஊற போட்டிருக்கிறேன்.
இப்போ நான் இது மேலே வச்சு இந்த தக்காளி பருப்பு மேலே வச்சு வேக வச்சேன் பாருங்கள். அந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இருக்குது. இது வந்து இப்பயும் கடியணும். இப்போ வந்து இது வந்து மாங்காய் பச்சடின்றாங்க. ஸ்வீட் மாங்காயில் வந்து ஸ்வீட் பண்ணுறது இது பண்ணி வச்சுருக்கிறேன். சாப்பாடு போட்டு சாப்பிட்றதுக்காக மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பகலில் எப்பவுமே ஒரு ஒரு சப்பாத்தியும் அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவோம். கொஞ்சமாக சாப்பாடு, ஒரு சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சாதமே சாப்பிட்டாக்க சுகர் இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அதுதான், அதனால் எப்போவுமே பகலில் நாங்கள் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்றோம். அது எல்லாருமே இப்படி செய்தீங்கன்னா நல்லது தான். இது வந்து மாவு பெருங்கி வச்சுருக்கிறேன் இப்போ சப்பாத்தி போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வடகம் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னாக்கா கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் சேர்த்து பருப்பு எதுனா போட்டு சேர்த்து தாளிச்சுக்கலாம். வடகம் இல்லாத பட்சத்தில். வடகம் இருந்தாக்கா இது போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதில் பத்தாதுன்னு நினைக்கிறேன். போட்டு தாளிக்கிறது. இது இனிமேல் பருப்பு தாளிக்கும் போது வெங்காயம் போடவே கூடாது. இது போட்டுட்டு பருப்பை ஊற்றிட வேண்டியது தான். ஏன்னா தக்காளி வெந்திருக்குது. இதாச்சுங்களா. இன்றைக்கி தினத்தில் வந்து இப்போ வந்து இது நான் ஒரு சின்ன ரசம் ஜாஸ்தி வைக்க மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி தினம் அந்த ரசம் இருந்தால் போதும். ரசம் இது ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். ரசம் வச்சுருக்குது. இப்போ இந்த வடகம் போட்டு பருப்பை தாளிச்சிடலாம். பருப்பு ரெடியாக இருக்குது. இதில் இந்த பருப்பு வந்து எங்கள் நாய்க்குட்டி கொஞ்சம் ஒரு கரண்டி பருப்பை எடுத்துட்டு அது சாப்பிடும். டெய்லி பால் சாதம் சாப்பிடும். இன்றைக்கி ஒரு நாள் பருப்பு போட்டப்பெல்லாம் பருப்பு சாப்பாடு வைக்கணும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயத்தை நம்ம கடைஞ்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு ரெடி செய்யணும். இப்போ வந்து இது வந்து ஒரு பழைய குக்கர் எல்லாம் போயிட்டது. இது 3 லிட்டர் குக்கர். இது வந்து இது மூடியெல்லாம் போயிடுச்சு. இது நான் என்ன பண்ணேன், போடலை. எதுக்கு போட்டுறது? இது வந்து சாம்பார் இண்டாலி இருந்தது. சாம்பார் தாளிக்க நல்லா சின்னதாக இருக்குது. அதனால் நான் இந்த பொகன் சின்ன மாதிரி யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இது குக்கர் இல்லை, சும்மா பொகன் மாதிரி ஆண்டுக்கிட்டு இருக்கிறேன். குக்கர் தான் ஒரு டைமுக்கு போயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனேன். அடுப்பு எரியுது. இப்போ வந்து இந்த வடகத்தை வந்து நம்ம இதில் போட்டுக்கணும். போட்டுட்டாக்க இந்த வடகத்தை எப்படி போட்டுக்கணும், நம்ம பருப்பை ஊற்ற வேண்டியதுதான். எப்போவே நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்டவ் கிட்ட ஃபோனு வீடியோ எடுக்கும்போது ஸ்டவ் கிட்ட வைக்காதீங்க. ரொம்ப ஆபத்து. தூரத்தில் இருந்துன்னு தான் செய்யணும். தூரத்தில் தான் வீடியோ பிடிக்கணும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு சொல்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஸ்டவ் கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஃபோனை தானாகட்டும் இல்லை வேறு விதமான கேமரா எதனா இருந்தாலும் சரி கிட்டுக்க வச்சு அடுப்பு கிட்ட செய்யாதீங்க. கேஸ் அடுப்பு. அதனால் நம்ம தூரமாக இருக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பருப்பு ஊற்றிருக்கிறேன். இதில் வடகம் போட்ட பிறகு பருப்பு ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிடணும். புளியை கரைச்சி இதில் ஊற்றணும். இது வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு கடைஞ்சி வச்சுருக்கிறேன். இதையும் ஊற்றிடணும். ஏன்னா தனியாக தான் நான் போடுவேன். ஏன்னா குக்கரில் வந்து போட்டாக்கா ரொம்ப இது வேகாது. பருப்புலேயே போட்டால் வேகாதுன்னு நான் தனியாக அப்படி போட்டு வச்சுடுவேன். இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டில் இது வந்து 1.5 ஸ்பூன் தனியா பொடி. இது வந்து கொழும்பு பொடின்றாங்க. கொழும்பு பொடினா சொல்லலாம், சாம்பார் பொடினா சொல்லலாம். நான் வெளியில் தான் வாங்குவேன் சாம்பார் பொடி. இது ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இது வந்து இது 1.5 ஸ்பூன். ஆனால் சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா பொடி, இது சாம்பார் பொடி அனுவாங்க, கொழும்பு பொடி அனலாம். இது வந்து மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த 4 பொருளையும் நம்ம சாம்பாரில் சேர்க்கணும். சாம்பாரில் அள்ளி போட்டுறது.
இப்போ இதெல்லாம் போட்டால் சாம்பார் இன்னும் திக்காயிடும். நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு கோவக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா கோவக்காய் இன்றைக்கி இருந்துச்சு, நான் அதான் பண்ணேன். இஷ்டம் இருந்தால் இல்லை ஒரு வெல்லம் துண்டை போடுங்க, இஷ்டம் இல்லைன்னா விடுங்க, அவ்வளோதான். இஷ்டம் இருந்தால் போட்டுக்கலாம், போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான சாம்பார் ரெடி, சிம்பிள் ஆகிடுச்சு. இது வந்து மிடில் கிளாஸ்காருக்கு தான் இது நான் சொல்கிறது எல்லாமே. சிம்பிளாகவும் இருக்கணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். அதனால் மிடில் கிளாஸ்காருக்கு இந்த மாதிரி சாம்பார் இப்போ நான் எல்லாம் போட்டு பண்ணதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க வீடியோவில். இந்த மாதிரி பண்ணிக்குவோங்க சிம்பிளாக. அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் ஆகாது. டேஸ்டியாகவும் இருக்கணும், நம்மளுக்கு சாம்பார் டேஸ்டியாக இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். அதனால் இருக்கிறத வச்சு நம்ம வந்து குழம்பு செய்துக்கணும். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம், இல்லைனாக்கா இது என்னது கோவக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல் எதனா வச்சுக்கலாம். ஆனால் கோவக்காய் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ மத்தியானத்தில் சாப்பாடு சப்பாத்தி பண்ணிக்கணும். ஒரு சப்பாத்தி பண்ணிப்போம், சப்பாத்தி போட்டோன்னா மத்தியானத்துக்கு ஒரு சப்பாத்தி சாப்பாடு மாதிரி பண்ணிங்கனாக்கா டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு என்கரேஜாக இருக்கும். கொஞ்சம் லைக் போடுங்க, இஷ்டம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது சமையல், நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்காக நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிரியம் சேஷன் கிச்சன் சேனல், என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமையல். இப்போ நான் இந்த குக்கரில் வந்து குக்கர் பண்ண மாட்டேன், நான் இதில் வந்து கடலை குழம்பு பண்ணலாம். அன்றைக்கி குக்கர் இது சும்மா தான் குக்கர் வேக வச்சுக்காது, சும்மா இதிலே நான் குழம்பு பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன், வடகம் போட்டேன், வெங்காயம் போட்டேன். இதை பாருங்கள், வெங்காயம் வடகம் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இல்லை கருவேப்பிலை போட்டுடலாம். என்ன குழம்புனா இன்னைக்கு கடலை குழம்பு, தேங்காய் போட்டது கடலை குழம்பு. வாங்க, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், பண்ணி பாருங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். வேறு எதுவும் இதை எக்ஸ்ட்ராலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் ஓரளவுக்கு செவந்துக்கணும், வந்துடுச்சு பாருங்கள், செவந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 3 தக்காளியும் இந்த இதில் போட்டுடலாம். குக்கர்லையே வச்சோன்னா குக்கர் ஒரே சின்னமாக ஆகிடும், சும்மா சின்னங்க ஜாஸ்தி பண்ணிக்காமல் இருக்கிறது. முதல்ல கடலை வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ தக்காளி இது வேகணும் கொஞ்சம் நேரம். எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு வெங்காயம் போட்டேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டேன், ஒரு மீடியம் சைஸு 2 வெங்காயம். ஒரு 1.5 ஸ்பூன் அவ்வளோ வடகம் போட்டேன். இப்போ 3 தக்காளி போட்டுக்குது. இப்போ இது வேகட்டும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவ்வளோதான், இது வேகட்டும். இப்போ நம்ம இதில் என்ன மசாலா போடணுன்னா பாருங்கள், தேங்காய் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கிறேன். இதில் 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை. அப்புறம் வந்து சைஸ் வந்து இது புளி ஊற போட்டிருக்கிறேன், ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அவ்வளோ போட்டிருக்கிறேன். இது வந்து 1/2 மூடி தேங்காய், 1.5 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். வாங்க கடலை பார்க்கலாம். இது கடலை, இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் வந்து வேக வச்சுட்டேன் குக்கரில்.
ஏன்னா இதில் கொஞ்சம் அழுக்காக தண்ணி மாதிரி வரும், நான் அதை ஊற்றுறதில்ல, எடுத்து ஊற்றிடுவேன். இது வந்து கடலை நல்லா வெந்து இருக்குது பாருங்கள். நைட்டே ஊற போட்டேன். ஒரு கிளாஸ் நிறைய கடலை, இது ஒரு கிளாஸ் கடலை போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கிளாஸில் ஒரு இது போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த கடலை குழம்பு எப்படி ஆகுதுன்றதை பார்க்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நம்ம மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்காருக்கு டேஸ்டியாகவும் இருக்கணும், கம்மி ரேட்டில் நம்மளுக்கு ஆகணும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து தக்காளி வெந்துங்கன்னு வந்துடுச்சு. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, வடகம், எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கின்னு இருக்கிறாரு. இது வந்து கடலை குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பொருளெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது பாருங்கள், இதில் வந்து இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு. இதை நான் இப்போ இதில் போட்டுறேன். நான் மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் போட்டேன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பெரிய ஸ்பூன் இல்லை, இது 1.5 ஸ்பூன் போட்டேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு போட்டுருக்குறேன். இப்போ இது நல்லா மசாலா மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பிற்பாடு நம்ம என்ன செய்யணும், அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், இந்த தேங்காய் வந்து நம்ம இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தேங்காய் ஊற்றிருக்கிறேன் இல்லையா, அது வெந்துக்கின்னு இருக்குது. இப்போ வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன்ல, இதை வந்து நம்ம இப்போ இதில் குழம்புல ஊற்றிடலாம். புளி ஊற்றியாச்சு. இப்போ வந்து புளி ஊற்றின பிறகு இப்போ நம்ம நல்லா ஒரு விஷயம் கலந்து விட்டுடணும். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம வேறு போட வேண்டியது பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு இதுக்கு வச்சுருக்கிறேன் கடலை குழம்புல போடுறதுக்காக. இது வேக வச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து மத்தியானத்துக்கு மாவு பெஞ்சிருக்கிறேன். எப்போவுமே பகலில் சாப்பிடும்போது ஒரு சப்பாத்தி சாதம் வச்சுன்னு சாப்பிட்ணும். ஏன்னா வெறும் சோறே சாப்பிட்டா சுகர் இருக்கிறவங்க ஜாஸ்தி ஆகி போடும். அதனால் எப்போவுமே நான் சப்பாத்தி கொஞ்சம் மாவு பெஞ்சு வச்சுருவேன். பகலில் கொஞ்சம் மிச்சம் மாவு இருந்தால் ராத்திரிக்கு பண்ணிவிடுவேன். இப்போ அதுதான். இப்போ வந்து இதில் வந்து 2 உருளைக்கிழங்கு போட வேண்டியது இருக்குது. இப்போ குழம்பு ஆயில் இருக்குது. நான் 5 நிமிஷத்தில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது குழம்பு நல்லா கொதி வர டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கிற கடலையை போட்டுடலாம். இந்த கடலை 1 டம்ளர் நிறைய எடுத்த கடலை நைட்டு ஊற போட்டுருந்தேன். இது காலையில் குக்கரில் வேக போட்டுருக்குறேன். இது இப்போ இதில் போட்டுடலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு, நல்லா டேஸ்டியாக இருக்கும். வந்து இது மாதிரி பண்ணுங்கள். இதில் தனியா பொடி கிடி ஏதாவது போட்டுறாதீங்க. போட்டாக்கா அது வேறு மாதிரி வாசனை வந்துடும், மீன் குழம்பு வாசனை மாதிரி ஆகிடும். தனியா பொடி மாதிரி போடாதீங்க. புளி குழம்பாச்சே போடலான்னு போடக்கூடாது. இப்போ இது பாருங்கள், நல்லா ஒரு திக்னஸ் வரும். இப்போ இனிமேல் தான் அதை கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டிருக்குறோம், அதனால் திக்னஸ் வரும். குழம்பு கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம இன்னொரு ஐட்டம் போட வேண்டியது இருக்குது. அது போட்டுட்டு காட்டுறேன் எப்படி ஆகுது பாருங்கள். குழம்பு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வேக வச்சு அரைஞ்சி வச்ச உருளைக்கிழங்கு இது லாஸ்ட்டாக போடணும். ஏன்னா அது கொழிஞ்சு போயிடும்ட்டு. இப்போ போட்டுட்டாக்கா சரியான லெவலில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இல்லை உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன், எவ்வளோனா போட்டுக்கோங்க. நான் 2 போட்டிருக்கிறேன், போட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.